ஹாய் guys, வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லூப்பிங் கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் ஜென்ரலாக இப்போ உங்களுக்கு லூப்பிங் அப்படின்னா நான் என்னன்னு சொல்லிடுறேன். லூப்பிங் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள். ஒரு செட் ஆஃப் கோட் வந்து கண்டினியூஸாக ரன் ஆகிட்டே இருக்கிறது தான் வந்து லூப்பிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அது எப்படி நான் வந்து சாப்பிட்றேன். ஓகே, இங்கே நான் ஒரு ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அது ஜாவா ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராம்க்கு அவுட்புட் வந்து ஹலோ வேர்ல்டு தான் பிரிண்ட் ஆகும். உங்களுக்கு நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஓகே, நான் ஹலோ வேர்ல்டு ரன் பண்ண சொல்லிட்டு எனக்கு அது ஒரு வாட்டி வந்து நான் ரன் பண்ணி எனக்கு அவுட்புட் கொடுத்துருச்சு. ஆனால் எனக்கு ஒரு வாட்டி தான் ஹலோ வேர்ல்டு இருக்குது. இதே எனக்கு ஒரு 10 டைம்ஸ் வந்து ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு 10 டைம்ஸ் வேணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? நான் அதுக்கு 10 டைம்ஸ் வந்து இங்கே வந்து நான் திரும்ப இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அடிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா? ஸோ திரும்ப அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை அடிச்சிட்டே இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, எத்தனை டைம் அடிக்கணும் அப்படி. ஓகே, ஒரு 10 டைம்ஸ்னால் கூட நம்ம அடிச்சிடலாம். இது ஒரு 1000 டைம்ஸ் அதுக்கு மேலே அப்படின்னா நம்மளால் வந்து அடிச்சிட்டு இருக்க முடியும், கோட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால தான் வந்து நமக்கு லூப்பிங் கான்செப்ட்க்கு நம்ம போகிறோம். ஓகேவா? இப்போ நான் வந்து மேனுவலாக அது டைப் பண்ணிட்டேன். 3 டைம்ஸ் நான் டைப் பண்ணியிருக்கேன் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் 3 டைம்ஸ் எனக்கு வந்து அவுட்புட் வந்துருச்சு ஹலோ வேர்ல்டு. ஸோ இது எனக்கு வந்து கண்டினியூஸாக எனக்கு வந்துட்டே இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறது? அதுதான் வந்து லூப்பிங் கான்செப்ட் நம்ம படிக்க போகிறோம். அண்ட் வாங்க நான் கான்செப்ட் சொல்லிட்டேன். ஓகே, ஓகே. இப்போது அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இப்போ ஃபார் லூப் அப்படின்னா லூப்பிங்கில் ஜென்ரலாக 3 லூப்ஸ் இருக்குது. ஃபார் லூப், வைல் லூப் அண்ட் டூ வைல்னு 3 இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ வந்து ஃபார் லூப் நம்ம பார்க்கலாம். ஃபார் லூப் இதுதாங்க ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ். இது ஃபுல்லாகவே ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ் தான். ஃபார் லூப்பில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஐட்ரேஷன் ஐ அப்படின்னு இருக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலைஸ் பண்ணணும். நம்ம என்ன பண்ண போகிறோமோ அந்த ஐக்கு ஒரு வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா, அதை வந்து ஃபஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிடணும். அண்ட் கண்டிஷன் செக் பண்ணணும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து ஃபார் லூப்போடைய சின்டாக்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஓகே, இப்போது எனக்கு 3 டைம்ஸ் ஒரு லூப் ரன் ஆகணும். 3 டைம்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகணும். 1 2 3 அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன் அப்படின்னா 3 டைம்ஸ் பிரிண்ட் ஆகணுன்றதுனால நான் 3ன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ இனிஷியலாக நான் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துருக்கேன். நீங்கள் ஐனா எடுக்கணும்னு கிடையாது, நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஐன்னு ஒரு வேரியபிளில் 1 அப்படின்னு வந்து ஐக்கு வேல்யூ வந்து 1 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணுறேன். அண்ட் நான் என்ன சொல்கிறேன்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3. 3க்கு கீழே மட்டும்தான் இருக்கணும். அதாவது 1 2 அந்த மாதிரி தான் இருக்கணும். எனக்கு 3க்கு மேலே இருக்கக்கூடாது. 4 5 அந்த மாதிரிலாம் எனக்கு போகக்கூடாது. 3க்கு ஈக்குவலாக இருக்கலாம். 1 2 3 இது 3 மட்டும் தான் இருக்கணும். ஏன்னா வந்து ஈக்குவல் டு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ 3யை விட லெஸ் தெனாக இருக்கணும் ஆர் ஈக்குவல் டுவாக இருக்கணும் அப்படின்னு வந்து கண்டிஷன் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ப்ளஸ் ப்ளஸ் ஒரு ஐட்ரேஷன் முடிஞ்சோடனே ஐ வந்து இன்க்ரீமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் வந்து இன்க்ரிமெண்ட்டுக்கு இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே, இது எப்படி நான் ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு நான் இங்கே காட்டுறேன். ஸோ ஐட்ரேஷன் 1, அதாவது ஐ ஈக்குவல் டு 1 நம்ம ஸ்டார்டிங்கில் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஃபஸ்ட் லூப்புக்குள்ளே 1 தான் போகும். ஸோ இங்கே இருக்கு இல்லையா, ஐ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3, அதுதான் வந்து நான் ஐக்கு 1 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஐக்கு ஸ்டார்டிங்கில் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், 1 தான் கொடுத்துருக்கோம். ஸோ 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு ஃபஸ்ட்டு கண்டிஷன் செக் பண்ணணும். கண்டிஷன் இது வந்து ட்ரூ ஆகுமா ஃபால்ஸ் ஆகுமா? கண்டிப்பாக இது வந்து ட்ரூ தான் ஆகும். ஏன்னா 1 வந்து 3யை விட லெஸ் தென். ஸோ ட்ரூ ஆன உடனே நான் என்ன பண்ண சொல்கிறேன், லூப்புக்குள்ளே போகும். ஓகேவா? லூப்புக்குள்ளே என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அது ரன் ஆகிறதுக்காக லூப் உள்ளே போகும். நான் லூப் உள்ளே என்ன கொடுத்துருக்கேன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஸோ என்ன பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன்னா ஐயை வந்து பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். கரண்ட்டாக ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ண அப்படின்னு வந்து நான் அதுக்கிட்ட சொல்லியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து லூப்புக்குள்ளே இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கிடையாது. ப்ரோக்ராமுக்கு தகுந்த மாதிரி மாறும். நான் போக எல்லா ப்ரோக்ராம்ஸும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து இனிஷியலாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேங்க, இப்போ ஐக்குள்ளே என்ன வேல்யூ இருக்குது அப்படியோ அதை மட்டும் நீ பிரிண்ட் பண்ண அப்படின்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 2 ஆகிடும். ஸோ 1 ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சு, 1 இருந்ததா இனிஷியலாக, அது வந்து ஸோ எனக்கு 1 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இப்போ தான் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐ வந்து ப்ளஸ் ஆகும். அதாவது ஆல்ரெடி இருக்க ஐயில் இருக்க வேல்யூவோட ஒரு வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐ வந்து 1ல் இருக்குது. இப்போ என்னவா இன்க்ரிமெண்ட் ஆயிருக்குன்னா 2ஆக இன்க்ரிமெண்ட் ஆயிருக்கும். நான் அதை தான் இங்கே போட்டிருக்கேன். ஸோ 2 லெஸ் தென் 2ஆக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டு அகைன் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். கண்டிஷன் செக் பண்ணும்போது 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு பார்க்கும்போது எஸ் அஃப்கோர்ஸ் கரெக்ட். ஸோ ட்ரூன்னு எனக்கு வந்து சொல்லும். அண்ட் ட்ரூன்னு ஆகிட்டோடனே உள்ளே போகும். ஃபார் லூப்புக்குள்ளே போயிட்டு கரண்ட்டாக இங்கே என்ன ஐயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எனக்கு பிரிண்ட் பண்ண நான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ கரண்ட்டாக ஐயில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது, 2 இருக்குது. ஸோ எனக்கு 2 வந்து இங்கே பிரிண்ட் ஆகிடும். ஐட்ரேஷன் 3, அதாவது இப்போது பிரிண்ட் ஆகிட்டக்கப்புறம் இன்னும் லூப் முடியல இல்லையா. ஸோ லூப் வந்து கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ ஐட்ரேஷன் ஐ ப்ளஸ் ஆகும். ஸோ 2ல் இருக்க வேல்யூ இப்போ ஐ ப்ளஸ் ஆகிட்டாலும் 3 ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு 3. ஸோ 3 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு செக் பண்ணும். இங்கே வந்து 3 வந்து 3யை விட லெஸ் தென் கிடையாது. ஆனால் நான் ஈக்குவல் டு அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். ஸோ 3 ஈக்குவல் டு 3 தான் கரெக்ட். ஸோ ட்ரூன்றதுனால எனக்கு லூப்புக்குள்ளே போகும். கரண்ட்டாக ஐயில் இருக்க வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஸோ கரண்ட்டாக ஐயில் என்ன வேல்யூ இருக்குன்னா 3 இருக்குது. ஸோ எனக்கு 3 பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐ ப்ளஸ் ஆகும். ஐ ப்ளஸ் என்னவாகும்னா 4 ஆகும். ஸோ ஐ ஈக்குவல் டு 4. 4 இன்க்ரிமெண்ட் ஆனதுக்கப்புறம் திரும்பியும் அந்த கண்டிஷன் வந்து செக் பண்ணும். ஸோ எனக்கு 4 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 வந்து ஃபால்ஸ். ஏன்னா 4 3யை விட லெஸ் தென் கிடையாது அண்ட் 3க்கு ஈக்குவல் டுவும் கிடையாது. ஸோ எனக்கு ஃபால்ஸ். அதனால ஃபால்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் ஆகாது. எதுவுமே எனக்கு பிரிண்ட் ஆகாது. அதை ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிரிண்ட் ஆகணும். ட்ரூ ஆனால் மட்டும்தான் இந்த லூப்புக்குள்ளே போகணும். ட்ரூ ஆகலையே, ஸோ எனக்கு லூப்பை விட்டு வெளியில் வந்துடும். வெளியில் ஏதாவது இருந்துச்சுன்னா பிரிண்ட் பண்ணும். இல்லை அப்படின்னா இது ஜென்ரலாக அப்படியே விட்டுட்டோம். ஸோ உங்களுக்கு நான் வந்து ப்ரோக்ராமில் இது பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். சேம் நான் இதை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு 1 2 3 இதே அவுட்புட் வருதா நம்ம பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, நான் உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஓகே, இனிஷியலைஸ் பண்ணல. நான் ஐ வந்து இன்டீஜரா என்னென்னு நான் இனிஷியலைஸ் பண்ணணும் இல்லையா, அதை பண்ணியிருக்கேன்.
ஓகே, இப்போது 1 2 3 இப்போ அவுட்புட் வந்து எனக்கு 1 2 3 ஆயிருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரியே எனக்கு வந்து அவுட்புட்டும் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே நீங்கள் வந்து நான் இப்போ சப்போஸ் வந்து உங்களுக்கு நான் 3ன்ற இடத்துல வந்து நான் உங்களுக்கு 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்களா 1 2 3 4 5 வரைக்கும் எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ எனக்கு அந்த கரண்ட் வேல்யூ இல்லாமல் எனக்கு சும்மா ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு 5 டைம்ஸ் வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. 1 2 3 4 5 டைம்ஸ் எனக்கு வந்து ஸ்டார் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதுதாங்க லூப் கான்செப்ட். ரொம்ப ஈஸி. இது ஃபார் லூப் அண்ட் உங்களுக்கு டூ வைல் லூப் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் எடுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் ஷேர் வித் யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.